உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் கைதாகியுள்ள மகாவிஷ்ணுவிடம் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த விசாரணையின் போது வெளியான தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. சித்தர்கள் தன்னிடம் பேசுவார்கள் என்றும் அவர்களே தன்னை வழிநடத்துவதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மேலும் தனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். மகாவிஷ்ணுவிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் வேறு என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? முழு விவரங்கள். அசோக் நகர் அரசு பள்ளியில் சர்ச்சை பேச்சு விவகாரம் தொடர்பாக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை நேற்று சைதாப்பேட்டை போலீசார் 5 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் இருந்து விமானம் மூலமாக வந்த அவரை சென்னை விமான நிலையத்திலேயே வைத்து கைது செய்து அவர் தற்போது நீதிமன்ற காவல்ல புழல் சிறையில அடைக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக இதற்கிடையே கைது செய்யப்பட்ட அந்த சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவிடம் நடத்திய விசாரணையில பல்வேறு சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ள நிலையில சித்தர்கள் ஆசீர்வாதத்தால் 5 லட்சம் பேர் தன்னை யூடியூப் தளத்துல ஃபாலோ செய்வதாகவும் இதே போன்று 5 நாடுகள்ல சொற்பொழிவுகளை ஆற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சைதாப்பேட்டை பள்ளியில இது தொடர்பாக மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியது தொடர்பாக அவர் அளித்த விசாரணையில பல்வேறு தகவல்களை அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சித்தர்கள் என்னிடம் பேசுவார்கள் எனவும் சித்தர் சொன்னார் அதன்படியே பேசினேன் எனவும் என்னை சித்தர்கள் தான் வழி நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பள்ளியில பேசியது எந்த விதமான உள்நோக்கத்தோடு பேசவில்லை எனவும் மாணவர்களை வழிநடத்தும் நோக்கத்திலேயே தான் பேசியதாகவும் மகாவிஷ்ணு போலீசாரிடம் வாக்குமூலத்தை அளித்துள்ளார். மேலும் இது மட்டுமின்றி எனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது போன்ற பல இடங்களில் தான் பேசி வருவதாகவும் அவர் மகாவிஷ்ணு போலீசாரிடம் வாக்குமூலத்தை அளித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் குறித்து தான் எந்தவித உள்நோக்கத்தோடும் அவரை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் தான் பேசவில்லை எனவும் அவர் வாக்குமூலத்தை போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.